வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீட் எக்ஸாம் டே அன்னைக்கு நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம், அதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. முதல்ல பாத்தீங்கன்னா ஏர்லி ப்ரிப்பரேஷன். அதாவது நீட் எக்ஸாம் உங்களுக்கு நாளைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு முதல் நாள் இன்னைக்கு நைட்டே நீங்க ஹால் டிக்கெட், ஐடி ப்ரூஃப், பென் இதெல்லாம் எடுத்து வச்சுங்க. பெண்ணுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பென் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரீச் சென்டர் ஏர்லி. அதாவது 10 மணிக்கு உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2 மணி நேரம் முன்னாடி போக ட்ரை பண்ணுங்க. இல்லனா கம்பல்சரி 1 hour முன்னாடி போயிடுங்க அட்லீஸ்ட். சோ ரிப்போர்ட்டிங் டைம் 10 அப்படின்னாக்கா நீங்க 9 o'clock கட்டாயம் நீங்க சென்டர்ல இருக்கணும். அப்பதான் நீங்க பீஸ்ஃபுல்லா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டீங்க, கொஸ்டின் ஆன்சர் எழுத போறீங்க. அப்ப எடுத்த உடனே முதல் 15 நிமிஷத்துக்கு இந்த டஃப்பான கொஸ்டின் அதுக்கான ஆன்சரை எழுதாதீங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது ஈஸியான கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் 3 hours நடக்க போகுது. உங்களுக்கு 180 minutes இருக்கு, 180 கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்போ பயாலஜிக்கு 90 minutes ஒதுக்கிருங்க, கெமிஸ்ட்ரிக்கு 45 minutes ஒதுக்குங்க, பிசிக்ஸ் 45 minutes. சோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி நீங்க அதுக்கான ஆன்சர் எழுதுனீங்கன்னா அப்போ ஈஸியா உங்களால மேக்ஸிமம் ஸ்கோர் அச்சீவ் பண்ண முடியும். சோ நீங்க டஃப்பான கொஸ்டின் மார்க் பண்ணிருந்திருப்பீங்க. அப்ப அந்த கொஸ்டின்லாம் இப்ப ஃபைனலா போயிட்டு அதுக்கான ஆன்சர் எழுதிட்டு நீங்க பேப்பரை முடிச்சிடலாம். சோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால மேக்ஸிமம் ஸ்கோர் நிச்சயமா அச்சீவ் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி நீட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் தொடர்ச்சி அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதோட நம்ம நீட் ரிப்பீட்டட் ஸ்கோர்ஸ் அண்ட் கிராஷ் ஸ்கோர்ஸ் கனெக்ட் பண்றோம். அதை பத்தி டவுட் கொரியர் தான் இந்த நம்பர்ல எங்களை அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.